நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெருமான ஆவாகனம் பண்ணிட்டோம் ஒன்று. அடுத்தது ஆசனம் சமர்ப்பித்தல். வரிசையாக 6 ஆசனங்கள் பார்க்க போகிறோம். 6 ஆசனம் பேர் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. முதல் ஆசனம் மந்திராசனம், 2வது ஆசனம் ஸ்நானாசனம், 3வது ஆசனம் அலங்காராசனம், 4வது ஆசனம் போஜ்யாசனம், 5வது ஆசனம் புனர்மந்திராசனம், 6வது ஆசனம் பர்யங்காசனம். இந்த 6 ஆசனங்களை தான் ஆசனம்ங்கிறோம். முதல் ஆசனத்தில் தான் இப்போ கொண்டு வந்து சமர்ப்பிச்சிட போகிறோம். மந்திராசனம், மந்திராசனத்திலிருந்து சில உபச்சாரங்களை ஏற்றுப்பார். ஸ்நானாசனம், ஸ்நானத்தை ஏற்றுப்பார். அலங்காராசனம், பேரே தெரியறதே, அலங்காரத்தெல்லாம் ஏற்றுப்பார். அதுக்கப்புறம் போஜ்யாசனம், சாப்பிடுவார், ரொம்ப நன்னா அமுது செய்வார். அதுக்கப்புறம் புனர்மந்திராசனம், சாத்துமரே, கோட்டி, சேவாகாலம், ஹாரத்தி இதெல்லாம் ஏற்றுப்பார். பர்யங்காசனம், திரும்ப போய் சயனிச்சுடுவார், கட்டில் சயனிச்சுடுவார். அவர் எழுந்ததுலேருந்து சயனிக்கிறதுக்கு 1/2 மணி தான். இது யாரானு பண்ணியிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் எழுந்துன்னா ராத்திரி தப்போ எத்தனை படுத்துக்க முடியும்? ஆனால் நம்ம பெருமாள் மட்டும் எழுந்திருக்கிறச்சு 7:15 மணிக்கு எழுந்திருப்பார். எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு 7:45 சயனிச்சுடுவார். ஏன்னா இவன் வேலைக்கு போனோம் 8 மணிக்கு. அப்போன்னா அவர் 7:15 எழுந்திருந்து 7:45 போய் படுத்துருந்தான் ஆகணும். இதே இப்போ புஷ்டி சம்பிரதாயம்னு சொல்கிறோம். வல்லபாச்சாரிய மார்க்கம் இருக்குது பாருங்க. அவர் 3-3.5 மணி நேரம் திருவாராதனம் பண்ணுவார். பெருமாளுக்கு பல் விளக்கிறதுலேருந்து ஆரம்பித்து பல்லு குத்துறதுலேருந்து நாக்கு வழிச்சு விடுறதுலேருந்து அவருக்கு தங்க செருப்பு போடுறதுலேருந்து அவருக்கு ஆட்டம் பாட்டம் காட்டுறதுலேருந்து 3 மணி நேரம் ஒன்றும் பெரிய வேலையே இல்லை. மெதுவாக பாடி 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 தாலாட்டு பாடி அவருக்கு பிரசாதம்லாம் கொடுத்து அவர் முதல்ல கார்த்தால் எழுந்திருக்கணுமா ஒரு இனிப்பு பண்டம் கொடுக்கணும், எழுந்திருப்பார். பல்லு தேய்க்கணுமா வேற ஒரு இனிப்பு கொடுக்கணும், அப்புறம் தான் பல்லு தேய்ப்பார். நாக்கு வழிக்கணுமா வேற ஒரு இனிப்பு கொடுக்கணும். இப்படியே கொடுத்து தான் வல்லபாச்சாரிய சம்பிரதாயத்தில் அவர் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறார். ரொம்ப புஷ்டியான சம்பிரதாயம். ஏன்னா இவ்வளவு சாப்பிட்டாருன்னா அவர் புட்டியாக இருக்க மாட்டாரா? அந்த கண்ணன் அதை விட பருத்து தான் இருப்பார். அது வல்லபாச்சாரியர்னு பார்த்து செய்தது. அதுபோல் ஒரு சம்பிரதாயத்தில் ஒரு மாதிரி திருவாராதன கிரமங்கள் வச்சுருக்கா. அப்போ முதல் 2 பார்த்துட்டோம். முதல் 16 உபச்சாரங்களிலே முதல் உபச்சாரம் ஆவாகனம், 2வது உபச்சாரம் ஆசனம். ஆசனம் 6 ஆசனங்கள் என்னங்கிறத சொல்லிட்டேன். இப்போ ஆசனம் பெருமாளுக்கு முதல் ஆசனம் சமர்ப்பித்தல். முதல் ஆசனம் மந்திராசனம் சமர்ப்பிச்சிட்டோம். ஆசனத்தும் போது பிரார்த்திச்சுக்கணும். இப்போ அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியம் சமர்ப்பிக்கணும். ஒரு தடவை அர்க்கிய பாத்திய ஆச்சமனியம் சமர்ப்பித்த உடனே வஸ்திரம் வச்சுருக்கோம் பாருங்க, புலோத்த வஸ்திரம். அந்த வஸ்திரத்தினுடைய 2 முனை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த முனை ஒன்று, அந்த முனை ஒன்று. ஒரு முனையாலே பகவானுடைய திருவாய் திருக்கைகளை தொடச்சி விடணும். இன்னொரு முனையாலே திருவடிகளை தொடச்சி விடணும். ரொம்ப பெரிய மனுஷாலாம் கையலம்பின உடனே பக்கத்தில் இப்படி துண்டு வச்சுன்னு ஒருத்தர் நிற்பா பார்த்துருக்கீங்களா? அவர் அதுக்குன்னு தனியாக அது இல்லை, ஒன்றும் இதில் ஒன்று மாட்டி விட்டுடணும். துண்டு மாட்டிப்பா, அப்படி வரச்சேவே கை அப்படி தொடச்சின்னு தான் வருவா. ஏன்னா ரொம்ப சுக்குமாராள். அந்த கொஞ்ச நாள் கையில் ஜலம் இருந்ததுன்னா ஜலதோஷம் பிடிச்சுருவான். இவனுக்கே இந்த ஜலதோஷம் பிடிச்சுன்னா அவருக்கு பிடிக்காதா? அதனால தான் பக்கத்தில் அந்த திருவொத்து வாடையை வச்சுருந்து உடனே முகத்தை தொடச்சி விட்டுடணும், கையை தொடச்சி விட்டணும், திருவடியை தொடச்சி விட்டுடணும். அது அந்த தான் திருவொத்து வாடை. ஒத்தி அந்த ஜலத்தை எடுத்துடுறோமோ இல்லையோ, அதனால் அது திருவொத்து வாடைன்னு பேர். 2வது ஆசனம் ஆசனம் மந்திராசனம் சமர்ப்பிச்சுட்டு இனி 3வது. முதல்ல பார்த்தது ஆவாகனம், 2வது இது ஒன்று ஒரு தடவை அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியை சமர்ப்பிச்ச உடனே திருவொத்துவாட சமயத்து பெருமாளுக்கு தொடச்சி விட்டணுங்கிறத கூடவே ஞாபகம் வச்சுங்க. எப்போ அர்க்கியபாத்திய ஆச்சமனியை சமர்ப்பித்தாலும் இதை பண்ண வேண்டும். அடுத்தது 3வது அர்க்கியம். இது ரொம்ப சுலபம். திருக்கைகளுக்கு தீர்த்தம் சேர்த்தல் அர்க்கியம். 4வது உபச்சாரம் பாத்தியம், திருவடிகளுக்கு தீர்த்தம் சமர்ப்பித்தல். ஏன்னா இது ரொம்ப முக்கியங்கிற. அந்நத் பூர்ணாத்து அபாம் கும்பாத்து அந்நத் பாதாவரே ஜனாத்து அந்நது குஷல சம்பிரச்னாத்து நச்சேச்சதி மாதவஹான்னு ஸ்லோகம். பகவான் ஒன்றும் 10-16 லட்சம்லாம் எதிர்பார்க்கறது இல்லை. அவர் நம்ம வீடு தேடி வராருனால் பூர்ண கும்பம் கொடுத்து அவர் திருவடிகளை விளக்கிறது ரொம்ப முக்கியமாக பெருமாள் எதிர்பார்க்கிறான். அதனால தான் பாத்தியம் ரொம்ப முக்கியமான உபச்சாரமாகிறது. திருவடிகளை விளக்குதல். கடைசியில் அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை தான் எடுத்துக்க போகிறோம். தலையிலையும் ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஒத்துக்க போகிறோம், கையிலையும் வாயில் உட்கொள்ள போகிறது பிராசனமும் ஸ்ரீபாத தீர்த்தம். அப்போ 4வது பாத்தியம். அதுக்கப்புறம் 5வது ஆச்சமனியம். ஆர்க்கியமாச்சு, பாத்தியமாச்சு, ஆச்சமனியம். அச்சுத அனந்த கோவிந்தா சொல்லி நம்ம ஆச்சமனம் பண்ணுறோமோ இல்லையோ, அதுபோல பெருமானுக்கு ஆச்சமன தீர்த்தம் கொடுத்தல். ஆர்க்கிய பாத்திய ஆச்சமனம்னு 3 ஆச்சு. இப்போ முதல் 2 பார்த்துட்டோம். ஆவாகனம் ஆசனம் சமர்ப்பித்த பிற்பாடு இந்த 3 சமர்ப்பிக்கிறது அடிக்கடி வரும். ஆனால் இது ஒரு உபச்சாரங்கிற கோட்டியில் சேர்த்துட்டாலே தவிர திருமஞ்சனான உடனே இதை சமர்ப்பிக்கணும், சாப்பிட்ட உடனே இதை சமர்ப்பிக்கணும். ஆர்க்கிய பாத்திய ஆச்சமனியம். இது ஒரு பக்கம் ஞாபகம் வச்சுங்கோ.
பகவானிடத்தில் முதல்ல திருவாராதனை ஆரம்பிக்கணும்னாலே சரணாகதி பண்ணணும். அப்போது அனைத்தையும் துறந்தேன், தேவரீர் தான் வைகுண்டநாதன் இங்கே வந்து எழுந்துள்ளிருக்கீர், கூர்மாதீனு திவ்யலோகான் ததனுமணிமயம் மண்டபம் தத்திர சேஷம் தஸ்மின் தர்மாதிபீடம் ததுபரி கமல சாமர கிராகிணீச்ச விஷ்ணுந்தேவீர் விபூஷா ஆயுதகண முரகம் பாதுகே வைனதேயம் சேனேஷம் துவாரபாலான் குமுதமுககணான் விஷ்ணு பக்தான் பிரபத்யே. அங்கே வைகுண்டநாதனாகவே தேவரீர் எழுந்துள்ளிருக்கணும். சவ்யம் பாதம் பிரசாரிய, அங்கே ஒரு காலம் அடிச்சுட்டு ஒரு திருவடியை நீட்டின்னு இருக்கா போலே இங்கேயும் அதே போல எழுந்துருளி இருந்து திருவாராதனம் கொண்டுவர வேண்டும். அப்போ 5 ஆச்சு. இப்போ ஆவாகனம், ஆசனம், அர்க்யம், பாத்தியம், ஆச்சமனியம். இதுக்கு அடுத்த ஆசனத்துக்கு போடுவோம். முதல்ல மந்திராசனம் ஆறுது, இனிமே ஸ்நானாசனம். இதுக்கு நடுவில் ஒரு காரியம் பண்ணணும். மந்திராசனத்தின் போது அது உபச்சார கணக்கில் இல்லை, ஆனால் நம்ம பண்ண வேண்டியது ஒரு திருத்துழாய் ஒரு 4 தளத்தோடு எடுத்துட்டு பெருமானுடைய முத்துப்பல், திருமுத்துன்னா பல்லுக்கு திருமுத்துன்னு தான் சம்பிரதாயத்தை சொல்லுவாள். அந்த பல்லை விளக்கி விடுதல், நாக்கை வழித்து விடுதல். இதுக்கு பெருமானுக்கு தந்ததாவனம்னு சொல்ல முடியாது. தந்ததாவனம்னா திருமுத்து விளக்குதல், ஜிஹ்வா நிர்லேக்கியம்னா நாக்கு வழிக்கிறதுன்னு அர்த்தம். நாக்கை வழித்து விட்டுடணும், திருமுத்தை நன்னா விளக்கி விட்டுடணும். அது முடிஞ்சதுன்னா நடுவில் இருக்கிற பாத்திரத்திலேருந்து ஒரு தடவை கண்டூஷ தீர்த்தம் கொடுக்கணும். இந்த சர்வார்த்த தோயம்னு நடு பாத்திரம் பார்த்தோமே, அதுதான் வாய்க்கொப்பளிக்கிற தீர்த்தம். அதில் தான் இப்போ இதுக்குள்ளேயே தான் அவர் எல்லாத்தையும் பண்ணிட்டாகணும். அதனால் வாயை கொப்பளிக்கிறது கண்டூஷம். பல் விளக்கி முடிச்சப்பறம் வாயை கொப்பளிச்சிடுவார். வாயை கொப்பளிச்ச உடனே ஆர்க்கியம், பாத்தியம், ஆச்சமனியும் ஒரு தடவை சமர்ப்பிக்கணும். உடனே புலோத்த வஸ்திரத்தை கொண்டு அவருக்கு தொடச்சி விடணும். இது கிடுகிடுன்னு கொஞ்சம் பழகிடுத்துனா வந்துடும். மொத்தமே 20 நிமிஷம் தான். அப்படி எனக்கு சொல்கிறதுக்கு தான் 2 மணி நேரம் 20 நிமிஷம் ஆயிருக்கே தவிர பண்ணுறதுக்கு 20 நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடும். அப்போது மந்திராசனம் ஆச்சு. மந்திராசனத்துக்கு அடுத்து மந்திராசனத்திலே பல்லு விளக்கி நுட்டார், நாக்கு வலிச்சு நுட்டார், கர்க்கியபாத்திய ஆசனம் சமைச்சிட்டார். அடுத்து ஸ்நானாசனம். இது 2வது ஆசனம். ஸ்நானாசனத்தில் புருஷ சூக்தம், நாராயண சூக்தம், விஷ்ணு சூக்தம், ஸ்ரீ சூக்தம் முதலானவை எல்லாத்தையும் சொல்லிட்டு பெருமானுக்கு திருமஞ்சனம் பண்ண வேண்டும். பண்ணுறச்சே அந்த தீர்த்தத்தில் என்ன இருக்கணும்? முதல்ல தீர்த்த பரிகல்பனம் பண்ணச்சேவே பரிமள திரவியம் சேர்த்துட்டு இருந்துருக்கணும். அப்படின்னா பச்சை கற்பூரம், ஏலக்காய், குங்குமப்பூ சேர்த்து அந்த வாசன திரவியமாக வாசன தீர்த்தமாக ஆக்கினுட்டோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்நானியம்னு 4வது பாத்திரம் இருக்கு பாருங்க. அதுலேருந்து தான் இப்போ தீர்த்தத்தை சங்கம் பெருமாளுக்கு திருமஞ்சனத்துக்காக சங்கம் பண்ணிண்டு இந்த தீர்த்தத்தை அதில் சேர்த்துண்டு சஹஸ்ர சீருஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் என்று சொல்லி ஸ்நானத்தை சமர்ப்பிக்க வேண்டும். ஒரு சமயம் பிரார்த்திக்கணும். ஸ்ரீம் ஸ்ரீம் நமஹ, பூம் பூமியே நமஹ, நிர்நிழாய நமஹ, சர்வமங்கள விக்கிரகாய சமஸ்த பரிபார ஸ்ரீமதே நாராயணாய நமஹ. ஸ்நானாசனம் சமர்ப்பயாமி. அடியன் ஸ்நானாசனத்தை சமர்ப்பிக்கிறேன், மந்திராசனம் சமர்ப்பிக்கிறேன், போஜ்யாசனம் சமர்ப்பிக்கிறேன். இது ஆச்சாரியன் கைகளால் தேவரீர் ஏற்றுக்கொண்டுள்ள வேண்டும் என்று ஒரு சமயமே சொல்லணும். அப்போ ஸ்நானம் இது 6வது உபச்சாரம். ஸ்நானம் எடுத்து தீர்த்தத்தில் பண்ணலாம், பால் சேர்த்து பண்ணலாம், சந்தன காப்பு சமர்ப்பிக்கலாம். ஏதோ அது அவாவா வசதிக்கு தக்காப்புல ஸ்நானம். அந்த ஸ்நானத்தும் போதே கடைசியில் வெண்ணை அளைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு திண்ணனை இவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நானொட்டேன் எண்ண குளிப்பழங்கொண்டு இங்கு எத்தனை போதும் இருந்தேன் நன்னறிய பிரானே நாரணா நீராடவாராய். என்ன சாமான்யமாக குளிக்க வரமாட்டார் இவர். அலங்கார பிரியோ விஷ்ணு, அபிஷேக பிரிய சிவா. சிவனுக்குத்தான் அபிஷேகத்தில் ஆசை. பண்ணுவாளோ மாட்டாளோன்னு தலையிலே கங்கையை வச்சுனுட்டார். ஆனால் இவருக்கு அபிஷேகத்தில் ஆசையே இல்லை, குளிக்கவே மாட்டார். நன்னா நெத்திக்கிட்டு வந்துடுவார். வைஷ்ணவாலும் அப்படி தான். விஷ்ணு மட்டும் இல்லை, இப்போ வைஷ்ணவாலும் குளிச்சாலோ இல்லையோ சாமி குளிச்சுட்டு வந்தீரான்னா நெத்தியை மாற்றினுட்டேன். அது குளிச்சது அர்த்தம் தான். இப்போ அது நெத்தி அப்படியே அழிஞ்சாப்புல இருக்கும், ஈரமாக போயிடும். போனாப்புல இருந்து அது ஒன்று அழிஞ்சு விடாது. அது துளி ஈரத்தை எடுத்து இப்படி தொட்டிண்டு பண்ணிட்டு வச்சுங்க, திரும்ப புது நெத்தி ஆட்டம் ஆகிடும். அப்போ இது ஒரு வகை. இப்போ நான் சொன்னேன் சொல்லாதீங்க, தெரிஞ்சுக்க வேண்டியதை மட்டும் சொல்கிறேன். இப்போ அப்போ அவரவர்களுக்கு அலங்காரம்னா நம்ம அப்படி பண்ண முடியாது. நம்ம தீர்த்தமாடி விட்டு தான் அலங்காரம் பண்ணிக்கணும். பகவான் அலங்கார பிரியனும் இல்லையோ. இப்போ ஸ்நானம் எடுத்து ஸ்நானத்துக்கு கூப்பிடுறதுக்கு தான் பெரியாழ்வார் பாடின 10 பாசனம் எண்ணெய் இழைந்து குணுங்கும். ஆக 6வது உபச்சாரம் முற்றிற்று. ஸ்நானாசனம் முடிந்த பிற்பாடு ஆசனம் மாறிடணும். மாறுதல் ஸ்நானாசனத்திலிருந்து அலங்காராசனம். இது 3வது ஆசனம். இப்போ மந்திராசனாச்சு, ஸ்நானாசனம் முடிந்தது, இப்போ அலங்காராசனம். அலங்காராசனத்தில் முதல் வஸ்திரம். பெருமாளுக்கு வஸ்திரம் சமர்ப்பிக்கணும். விக்கிரக பெருமாளாக இருந்தால் வஸ்திரம் சமைச்சுடலாம். சாலக்கிராம பெருமாளாக இருந்தால் வஸ்திரம் சமர்ப்பிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்போ மானசமாக சமர்ப்பிச்சுக்கணும்னு அர்த்தம். பவ்வ நீருடை ஆடையாக சுத்தி பாரகலன் திருவடியா பவனம் மெய்யா செவ்வி மாதிரமெட்டும் தோளா அண்டன் திருமுடியா நின்னான்பால் செல்லகிற்பீர்
திருவங்கியாழ்வாருடைய பாசுரம், ஜகத்தே உனக்கு ஆடை, பவ்வ நீருடை ஆடையாக சுத்தி பெரும் சமுத்திரமே பகவானே உனக்கு ஆடையாச்சே, அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்னதாமென சிந்தனையே என்னும் செவ்வரத்த உடையாடை அதன் மேலோர் சிவளிகக்கச் சென்கின்றாளால் அவ்வரத்த வடியினையும் அங்ககளும் பங்கயமே என்கின்றாளாங்கிற பாசுரத்தின்படி ஆடை சமர்ப்பிச்சுட்டோம். 7வது முடிஞ்சது. ஆடைக்கு அப்புறம் யஜ்ஞோபவீதம் பகவானுக்கு, அதுவும் விக்கிரகமாக இருந்தால் தான், இல்லைன்னா எல்லாம் மானசந்தான். இப்போ மின்னு நூல் திருக்குறுங்குடி பெருமாளை பற்றி நம்மாழ்வார் சாதித்தார். என்ன ஆச்சரியமாக மின்னலை போல சாத்தின்றிருக்கார். அதை போல யஜ்ஞோபவீதத்தை சமர்ப்பிக்க வேண்டும். 8வது உபச்சாரம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் 9வது உபச்சாரம் ஆபரணம்னு சொல்லலாம். ஆபரணம் இருக்கிறோம், ஆபரணம் சமர்ப்பிக்க போகிறோம். கோவில்யாரும் ஆபரணம் சமர்ப்பிப்பா, நாம் எங்கே ஆபரணத்துக்கு போகிறது? இப்போ அப்போ நினச்சிக்க வேண்டியதுதான். இந்த சமயத்தில் மதுபர்க்கம் சமர்ப்பிக்க வேண்டும். பெருமாள் திருமஞ்சனம் கண்டருள் இருக்காரோ இல்லையோ, அதனால் ரொம்ப களைப்பாக இருக்கும். அவருக்கு நின்றுட்டு எவ்வளோ பெரிய காரியம். திருமஞ்சனை தேர்த்து சின்ன கண்ணன், அவருக்கு திருமஞ்சனம் பண்ணால் அந்த கொதிச்ச நீரில் குளிர்ந்த நீரில் கட்டப்பட மாட்டாரா? கட்டப்பட்டு கொஞ்சம் தளர்ச்சி வந்துடும். அந்த தளர்ச்சிக்கு ஒரு புத்துணர்ச்சிக்காக மதுபர்க்கம் சமர்ப்பிக்கும். பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை முதல் தரம் வரைச்சே சமர்ப்பிக்க வேண்டியது மதுபர்க்கம். 10வது உபச்சாரம் கந்தம். தூரசி தூர்பசி தூர்பந்தம்னு சொல்லி கந்தத்வாராம் துராதர்ஷாம் நித்தியபுஷ்டாம் கரீஷினியும் சந்தனக்காப்பு சமர்ப்பித்தல். அதான் கந்தம். நம்ம ஏற்கனவே சந்தனத்தை அரைச்சி வச்சுருக்கணும். அந்த சந்தனத்தை வத்திரத்தில் ஒத்தி அதில் இருக்கிற ஈரத்தெல்லாம் எடுத்துட்டு அந்த சந்தனத்துக்கு பெருமாள் சமர்ப்பிக்கணும். நகம்படாது சமர்ப்பிக்கணும். சந்தனத்தை சமர்ப்பிக்கிறச்சே நகம்பட்டுவிடக்கூடாது. கையில் பவித்திரம் சாத்திட்டுக்கோன்னு சொன்னால் அது குத்தக்கூடாது. இவர் நன்னா பவித்திரத்தை நீளமாக போட்டுட்டு இவர் ஒரு தடவை சாத்திச்சு அவர் இதில் கீறிண்டே இருந்தார்னா இவர் என்ன திருவாராதனை உபச்சாரம் பண்ணுறானா அபச்சாரம் பண்ணுறானே தெரியலன்னு வச்சுடுவார். அதனால் அப்படி பண்ணாமல் அதே திருமஞ்சனமாகி நன்னா தொடச்சி விட்றோம் பாருங்கள். பெருமானுக்கு திருமஞ்சனான பிற்பாடு தொடக்கிறச்சு பார்த்து பார்த்து தொடக்கணும். கையில் சாலக்கிராமமும் கிடச்சிது, துணியும் கிடச்சிது அப்படின்னு கிடச்ச வேகத்தில் தொடக்கக்கூடாது. சாலக்கிராமம் பெருமாள் இருக்கார், கண்ணன் இருக்கார், நம்ம குழந்தை இருக்கார், பார்த்து பார்த்து ஒத்தி ஒத்தி எடுக்கணும். தொடக்கவே கூடாது. பார்த்து மெதுவாக ஒத்தி குழந்தைக்கு எப்படி எடுப்போமோ அப்படி தான் எடுக்க வேண்டும்.